Hi students, I am Vinu. 10th Math Chapter 1ல Example 1.9 பார்க்கலாம். Questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x is equal to 2x minus x squared. Find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. ஸோ இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு கிவனே என்ன கொடுத்தாச்சு அப்படின்னா f of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ f of x is equal to 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் ஒன்று, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒன்றுனா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே என்ன போடணும், ஒன்று போடணும். அப்போ 2 × 1 மைனஸ் 1 ஸ்கொயர். இப்போ 2 × 1 என்னது 2, 1 ஸ்கொயர்டு என்ன 1. அப்போ ஆன்சர் என்னது 1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் ஆகிருக்குது. அப்போ 2, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ இங்கே என்ன போடணும், எக்ஸு ப்ளஸ்ஸு 1 மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன போடணும், எக்ஸு ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இவ்வளோதான். ஜஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இப்போ இது அஸ்யூஷுவலாக நம்ம எப்பயும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி தான். 2 உள்ளே கொண்டு போய்க்கலாம். 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போ 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2x. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு, இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்குது, ப்ளஸ் 2 மைனஸ் 1. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது என்ன இருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருந்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன், இதுக்கு தனியாக யூஸ் பண்ணணும், இதுக்கு தனியாக யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பதிலாக இதை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1. ரொம்ப சிம்பிள் தான். எஃப் ஆஃப் 1க்கு ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் தான் 1 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி எஃப் ஆஃப் 1க்கு தான் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதே எஃப் ஆஃப் 1 தானே இங்கேயும் கேட்டிருக்காங்க, ஏன்னா ஒரே சம் இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரே சம்மாக கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்னா இதை தூக்கி கொண்டாந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு எக்ஸாமில் இது கேட்கல, இது ரெண்டுமே இந்த ஒரே ஒரு பார்ட்டு தான் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி இதே மாதிரி 2 × 1 மைனஸ் 1 ஸ்கொயர்டுன்னு போட்டு இங்கே ஃபுல்லாக இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும், இதையும் சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இதை ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஓகே, ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இது 3 தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ. இதில் புக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதையுமே நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. அதாவது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 தானே இருக்குது. இப்போ எஃப்ஐ உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? கூட எழுதுறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1னா இதை உள்ளே கொண்டு போகணுன்னா என்னவா மாறும், எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 மாறும். ஸோ அப்போ இந்த டேர்மு உள்ளே கொண்டு போனால் இதுதான். ஆனால் இதை ஜஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது தான். ஆனால் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதுக்கு வேறு ஆன்சரும் இதுக்கு வேறு ஆன்சரும் தான் கிடைக்கிது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், இது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1,
இது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒன், ஜஸ்ட் எஃப் உள்ளே கொண்டு போனால் நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். நான் ஆன்சர் பாருங்களேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒன்று. அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து மாறுது அப்படின்னு வச்சுக்கணும். இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. மேபி ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்கலாம், இது ரெண்டும் ஈக்குவலாக வருமா அப்படிங்கிற மாதிரி கூட. ஷுவராக நம்மளுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கூட ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.